டிஸ்பரேட் குரூப்பிங்ஸ், அதாவது வேறு வேறு மனோபாவம் இருக்கக்கூடிய, சித்தாந்தம் இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ் என்டிஏல இருக்கும் பொழுது காமன் எய்ம், காமன் கோல் என்ன? திமுக தலைமையிலான ஆட்சி இங்கே இருக்கிறத நம்ம 2026 வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. அதனால் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை நான் சொல்லிங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் களையும் என்கின்ற நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள். அவங்க நார்மல் பொலிட்டீஷியன். அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன். ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன், அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ தேர் நாட் பெட்டி ஆர்டினரி பொலிட்டீஷியன், தேர் ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் தலைவா. புதுசா ஒரு கேள்வி அடுத்து தாமரகண்ணீரா நீங்க கேளுங்க. அண்ணா நான் யூகங்களுக்கு எப்படிங்க நான் பதில் சொல்லுவேன்? அதனால எனக்கு இது யூகங்களுக்கு நான் பதிலளிக்க முடியாதுங்கன்னா, ஏதாவது நடந்தால் நடந்து விட்டதுன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு நீங்க இருங்க அண்ணன் டிடிவி அவர்களுடைய முடிவை பத்தி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நடக்காத ஒரு விஷயத்தை, நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த யூகத்திற்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கண்ணா. சர்ச்சையெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் இல்லைங்கன்னா, வேலை பளு, தொண்டர்கள் நேரம் கேட்குறாங்கன்னா, தலைவராக இருந்த பொழுது நீங்கள் நேரம் கொடுக்கல, விசேஷத்துக்கு வரல, இன்றைக்கி நீங்கள் தொண்டராக இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்குறாங்க. அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தியிருந்தேன், என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது, எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா. களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும், அது முக்கியம். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும். ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில், துக்க நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு. அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்குறேன். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள். அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கி பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கும் புரியும். அதனால் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் பெருந்தன்மையாகத்தான் அதை பார்ப்பாங்க. அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போன தலைவர்கள் மீண்டும் தேர்தலுக்கு முன்னாடி சேர்றதுக்கான சூழலாம் பாஜக உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள். ஆனால் ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி வேர்ட்ஸை மாத்துறீங்க தலைவா. நான் பதில் சொல்லிட்டேங்கன்னா யூகத்துக்கு நான் பதில் அளிக்கலைங்க. நான் ஒரு நிமிஷம், டிடிவி அண்ணன் பேசினதுக்கு பதில் சொல்லிட்டேன். டிடிவி அண்ணனுக்கு வேண்டுகோள் வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் நான் இங்கிருந்து ஓடி போகிறதுனா முன்னாடி தான் இருக்க போகிறேன். ப்ரெஸ்ஸை டெய்லி சந்திக்க தான் போகிறேன். நேரம் இருக்குது. இந்த வாரம் பேசுவோம், அடுத்த வாரம் பேசுவோம், நிறையா இருக்கு. அண்ணா இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா ஒரு நிமிஷம். நான் டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் போயிட்டாங்கன்னு நான் சொல்லிங்கண்ணா. மன வருத்தம் இருந்தாலும் கூட மறுபரிசீலனை செய்வார்கள். இது ஒரு நம்பிக்கைங்கண்ணா. இரண்டாவது, ட்ராக்ஷன் இன் த கிரவுண்ட், நெரேட்டிவ், யார் வேண்டாம் யார் வேண்டும் என்கின்ற மக்களுடைய முடிவு. இதன் அடிப்படையில் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது. எல்லாம் சரியாக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க.